ஏ அம்மா அவரை இன்னும் காணல அம்மா. வெளியே போனவர காட்டு மாடு ஊந்து போனது மாதிரி போனாரு. அப்பதே இன்னும் வீட்டுக்கு வர காணல. 2 சேமியா பாக்கெட் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இந்த மனுஷனை. இன்னும் காணல. அவரே இருந்து சேமியா தயாரிச்சு பாக்கெட்ல அடைச்சு கொண்டு வருவாரு போல. ஏடி பங்கஜம், ஏடி பங்கஜம், ஏம்மா எங்க தான் போவாளோ தெரியலப்பா. கடைக்கு போய் ஜாமானம் வாங்கிட்டு வர்றதுக்கு சொன்னா. இவ்வளவு நேரமும் இங்கதான் போய் நின்று சொன்ன மாதிரி ஆடிக்கிட்டே நின்னேன். கடைக்கு போனவரை என்ன காணலையே. நீர் என்னடா நீ பார்த்தா நல்லா கையை தொங்க விட்டுட்டு யானங்கனா வந்து நிக்கிறீரு. 2 சேமியா கூடியனால என் மரியாதையே போச்சு. யானை கணக்கான்லாம் சொல்லதுக்கு ஆரம்பிச்சிருக்கா இப்ப புதுசா. பின்ன என்ன போய் காலத்து சாப்பாட்டுக்கு மாதிரி மண்ணை அள்ளி தும்பீரு. அதுக்கு தான் கேட்டது அப்படி. எடி பங்கஜம் வர வர உன் பியாச்சே சரியில்லாம போயிட்டு இருக்குட்டி. 2 கூட சேமியா ஏனால யானை கணக்கா இருக்கிறீங்க. அடுத்து மண்ணை அள்ளி தும்பீருன்னு கேக்கா. இது சரியில்லை பத்துக்க. ஏய் சின்னமலை எங்க போறீரு? நின்னோம். வேண்டாமட்டி வேண்டாம். மரியாதையே இந்த வீட்டுல இல்லைன்னு ஆயிப்போச்சு. நீங்க இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, நான் போறேன். இவரை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் நல்லா கஞ்சி பழங்கஞ்சி ஊத்தி நல்ல மோரம் ஊத்தி நல்ல உள்ளி எல்லாம் போட்டு கருவாடு சுட்டு வச்சிருக்க மனுஷா. வாரம் வந்து தின்னும் உங்களுக்காண்டி. இதுக்கு மேலேயும் ரோசத்தை காணிச்சா நடக்காது. ஓடி போய் சாப்பிட வேண்டியதான். மனுஷனுக்கு ரோசமா பசியானி பார்த்தா பசிதான்ப்பா கடைசியில ஜெயிக்கும். வாரம்பட்டி வாரம் பங்கஜம் வாரேன். எனக்கு தெரியும்ல இவரை எப்படி கூப்பிட்டா இவரு வருவாரு. நீ சரியான சுவாத்து முட்டையா இருப்பாரு போலுக்கப்பா. எட்டி என்ன பேச்சு வாக்குல என்ன சுவாத்து முட்டை நீ எதுவும் சொன்னியா? காதல விழுந்துச்சு. ஐயா குண்டைங்க அதெல்லாம் கேட்டுட்டு போல் இருக்க. அது ஒண்ணு இல்லைங்க. சுவாத்து தின்னுட்டு நல்லா கோழி முட்டை விட்டுருக்கேன். ஐயா என்னது மரத்தடியில் ஒரு பயவுலையும் காணல. நம்ம தான் முத ஆளாக வந்திருக்குமோ? யாருமே வந்தால் இப்படி தான் மரத்தடியில் குரங்கு மாதிரி தான் குத்த வச்சுக்கிட்டு இருக்கணும். பங்கஜக்கா வர நேரம் நல்லா ஆடி அசைஞ்சு வாங்க. நான் எப்போதே வந்து குத்த வச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏட்டி ஆமாட்டி நெட்டவள்ளி குத்த வச்சுக்கிட்டு தான் இருக்கா குரங்கு மாதிரி. நான் குத்த வச்சுக்கிட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன். நீங்கள் குரங்குன்னு சொல்லி நல்லா முடிச்சு வச்சாச்சு. வர வர நல்லா குசும்பு அதிகமாக போச்சு பங்கஜக்காளுக்கு. இந்த கீதா ருக்குமணி எல்லாரும் மிந்திய வருவேன்னு சொல்லியிருந்தாவோ இன்னும் ஆளை காணல. என்னதான் செஞ்சிட்டு இருக்கா அவ்வளோ வீட்டில இருந்து. பங்கஜக்கா சிரிச்ச மீனியா இருக்கிறத பார்த்தா காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தானே வந்த மாதிரி இருக்கு. இல்லட்டி நெட்டவள்ளி காலையில கஞ்சி தந்ததான் பார்த்துட்டு அவருக்கு ஊற்றி கொடுத்துட்டு வந்தேன். இனிதான் போய் மதியத்துக்குள்ள வேலையை பார்க்கணும். எனக்கோ நேரமே வந்த மாதிரி இருக்கு. சரி பங்கஜக்கா நம்ம இன்னைக்கு கிளம்புவோம், வாங்க போலாம். நான் இப்பதான் வந்து இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் வா போலான்னு சொல்லி அந்த அக்காவையும் இழுக்கிறிய. உனக்கு வேணா நீ போயா, நாங்க இருந்து கதை விட்டுட்டு போவோம். ஆமா அப்படின்னு யாருமே வந்து கிழிச்சிட்டாவோ. இதாக்கா நான் சும்மா தான் கேட்கேன். அவங்க வீட்டில் உங்களுக்கு என்ன வேலையாங்க? ஆடி அசைஞ்சு இப்படி லேட்டாக வந்து இருந்துக்கிட்டு கோவப்படியது வேற. ஏட்டி நெட்டவள்ளி காலையிலேயே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வரேன்டா மாட்டி. அங்கே பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு அடுத்து துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு வீடெல்லாம் கூடி சுத்தம் பண்ணி சாம்பிராணி புகையெல்லாம் காட்டி பூஜை பண்ணிட்டு வாரைகள்லாம் நேரம் ஆயிட்டுட்டு என் மாமியார் ஒரு வேலை செய்ய மாட்டா. சோபா மேலே காலை போட்டுட்டு இருந்து அப்படியே டிவியும் பார்த்துட்டு இன்னொருக்கு திணி வேற கொண்டான்னு கேப்பா தெரியுமா? ஐயா அப்போ பாவம் தான். சரி சரி நீங்கள் சும்மா இருந்துட்டு வருவியோன்னு நினச்சி தான் நான் அதெல்லாம் சொன்னேன். சாரி கீதாக்கா. ஏ கீதா உன் மாமியார் என்ன துபாய்க்கு போகலையா? முந்தியே சொன்னா துபாய்க்கு போயிடுவாவ இன்னும் கொஞ்சம் நாள்லன்னு சொன்னா. அது நல்லா போச்சு. போவேன் வாய் மட்டும் தான் சொல்லுவு. கிளவி போவே மாட்டேங்கோ. சீ கீதா அப்படியெல்லாம் சொல்லாத. பெரியவே நம்ம கூட இருந்தா நமக்கு தானே பாதுகாப்பு. ஆமாக்கோ அப்படியெல்லாம் சொல்லாதுங்க கீதாக்கோ. அதால எனக்கு தாங்க ஆபத்து. விடிய காலமே தூக்கம் வராமல் கிளம்பி முழிச்சிருவு. கேட்டால் சொல்லிடுவு நான் ஜாக்கிங் போகணும் வாக்கிங் போகணும் பிட்டா இருக்கணும்னு சொல்லுவோக்கோ. இந்த வயசில் அந்த கிளம்பி பிட்டா இருந்தா என்ன இல்லாட்டா என்னக்கோ. அதால் எனக்கு தாங்க தூக்கம் போய் நிம்மதியே இல்லாமல் நான் கிடந்துட்டு இருக்கேன் தெரியுமா? அது மட்டுமாக்கோ காலையிலேயே ஒரு நாள் வீட்டுக்குள்ளே ஸ்கேட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ரவுண்டாக சக்கர மாதிரி இருக்குது. அதை காலில் கட்டிட்டு கிளவி வீட்டுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே போயிடுவோம் இந்த ரூமுக்குள்ளே போயிடுவோம் நல்லா சரிக்கு ரவுண்டாக போக பார்த்துக்கிடுங்கக்கோ. போயிட்டு இருந்தது சடனாக நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு மேலே மோதி என்ன கீழே உள்ள தட்டிட்டு பார்த்துக்கிடுங்கக்கோ. இப்படி எனக்கு உயிருக்கு தான் ஆபத்து. அது எங்கள் வீட்டில் தங்கி இருந்தாலே. கீதாக்கோ நீங்கள் சொல்லியதை பார்த்தா எனக்கு இப்போ உடனே உங்கள் மாமியாரை பார்க்கணும் போல ஒரே ஆர்வமாக இருக்குது. கீதா நீ சொல்லியதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் உன் மாமியார் சீக்கிரமே பார்க்கணும் போல ரொம்ப ஆர்வமெல்லாம் இருக்கு. அப்போ சும்மா சொல்லக்கூடாது. கீதாக்கா மாமியார் சரியான திறமையான கிளவி பாட்டி தான். அது காலில் சக்கரத்தை கட்டிட்டு போகிறதோட நிப்பாட்டிச்சுனா தான் பரவாயில்லையே. ஒரு நாள் என்னையும் இழுத்து போட்டு என் காலில் சக்கரத்தை வலிக்கட்டாயமாக கட்டி என்ன விட்டுட்டு பார்த்துக்கிடுங்கக்கோ. நான் அதில் என்னன்னு நிற்கணியே தெரியாமல் அதில் போய் வீட்டு சவுத்துல மோதி மூக்கில் இருந்து ஒரே ரத்தம் தெரியுமாக்கோ. அதால் எனக்கு தாங்க ஆபத்து. பங்கஜக்கா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கீதாக்கா மூக்குல இருந்து ரத்தம் வந்தா எப்படி இருக்கும்? நீ நல்ல வடிவேல் காமெடி மாதிரி இருக்கும். ஏன் நெட்டவெளி அவளே பாவம் போல சங்கடப்பட்டு அவ கதையை சொல்லிட்டு இருக்கா. உனக்கு இந்த நேரத்துலயும் விளையாட்டா? சும்மா இது நெட்டவெளி.